அடுப்பு நாங்கள் மண் சட்டி கடைக்கு வந்திருக்கிறோம். சூப்பராக இருக்குது. குட்டி சன்னமான அடுப்பு நல்லா இருக்குது. நாங்கள் இது ஒன்று எடுத்துருக்குறோம். தம்பி இது எத்தனை தம்பி? 30 ரூபா அடுப்பு வச்சாச்சு. அப்புறம் வந்து தண்ணி வச்சுக்கலாம், சமைக்கலாம். அரிசி வச்சு இதில் சமைக்கலாம், சோறு பொங்கலாம். பானை வந்து நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம், இதில் சாப்பாடு வடிச்சுக்கலாம், இதில் குழம்பு செஞ்சுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு கூட வைங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து தோசை செஞ்சுக்கலாம், தோசை சட்டி. அப்புறம் வந்து தண்ணி வீட்டில் வந்து பானை குடம் இருக்குது பார்த்தீங்களா, பித்தாளா குடம் அந்த மாதிரி. இது மூடியோட வருது. அப்புறம் வந்து இந்த சட்டியில் பொரியல் பண்ணிக்கலாம், பருப்பு கடைஞ்சிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 15. இது என்ன தம்பி? இது அன்னக்கூடை. இதில் என்ன வேணால் பண்ணிக்கலாம். நம்ம சட்டியில் வச்சு சமைக்கவும் செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பராக இருக்குது. தண்ணி ஊற்றி வைக்கலாம், சமைக்கலாம், மீன் குழம்பு எல்லாம் செய்யலாம். இது வந்து பருப்பு கடையிற சட்டி. இது வந்து பொரியல் செஞ்சுக்கலாம் பாருங்க. அதுக்கு அடுத்து வந்து உண்டியல். இது வந்து 90 ரூபா. தம்பி வந்து எனக்கு கம்மி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிச்சு. மீன் உண்டியல் தேங்காய் உண்டியல். 2 உண்டியல் வாங்கியிருக்கிறோம், ஒன்று தேங்காய், ஒன்று மீன். பாருங்க, நீங்களும் உண்டியல் வாங்கி கொடுங்க குழந்தைங்களுக்கு. இந்த உண்டியல் 60 ரூபா. அதுக்கப்புறம் இந்த சட்டி எத்தனை ரூபா தம்பி? இது 175 ரூபா இந்த சட்டி. இதில் வந்து இது கேரளா டைப்பு. பருப்பு கடைஞ்சிக்கலாம், அப்புறம் நம்ம எது வேணாலும் சமைச்சிக்கலாம். ஏன் இதுலேயே கஞ்சி கூட வடிக்கலாம்னு நினைக்கிறேன், சாப்பாடு கூட செய்யலாம். நல்லா இருக்கு, எல்லாமே செஞ்சுக்கலாம். ஆல் இன் ஆல். இது வந்து நம்ம தாராளமாக மீன் குழம்பு வைக்கிறதுக்கு போகிறோம் இல்லை? சட்டினாலே மீன் குழம்புக்கு தான் ஆசைப்படுவோம். மீன் குழம்பு, அதுக்கப்புறம் ஏதாச்சும் வறுவல், அதையும் தாண்டி இந்த கேரளா ஸ்டைலில் பிரியாணி செய்வாங்க பார்த்தியா, தம் பிரியாணி, அதுக்கெலாம் இது சூப்பராக இருக்கும். சேஃபாக நல்லா செம்மையாக இருக்குது. இது எத்தனை தம்பி? 250. தம்பி வந்து இப்போ வந்து விலை கம்மி பண்ணல, நார்மலாக சொல்லிட்டு இருக்கு. ஒட்டுக்காய் எடுத்தால் கம்மி பண்ணும். நீங்களும் வந்து இந்த கடையில் எடுங்க. இந்த கடையோட லொக்கேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த கப்பு எத்தனை தம்பி? 50 ரூபா. காஃபி குடிக்கிற கப்பு 50 ரூபா இது. சரிங்களா? நம்ம பெரிய பொருளாக வாங்கினா கரெக்டாக இருக்கும், விலை வந்து தோதுவாக இருக்கும். நம்ம அதே குட்டி பொருளாக அழகாக, ஏன்னா அவங்க அழகாக அப்படியே கலையாக வடிவமைக்கிறாங்க இல்லைங்களா, அதனால் இது வந்து விலை எச்சா தான் இருக்கும். ஆனால் இது 15 ரூபி தம்பி கம்மி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள், ஹேண்டிலோட வருது. 5 பீஸ் எடுத்துருக்குறேன், பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. 5 பீஸஸ் பாருங்கள். தண்ணி டம்ளர், நம்ம தண்ணியும் குளுன்னு ஊற்றி வச்சு குடிக்கலாம். இதை தூக்கி இதில் மூடியும் போட்டுக்கலாம். இதை தோசை சுட்டுறோன்னு மட்டும் யூஸ் பண்ண தேவையில்ல, தோசையும் சுட்டுக்கலாம். இதில் தூக்கி இப்படி கமுத்தும் வச்சுக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து நம்ம தண்ணியும் ஊற்றி குடிக்கலாம், கூலிங்காக இருக்கும், ஃப்ரிட்ஜ் தண்ணி மாதிரி. மோரும் ஊற்றி குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த பருத்தி பால் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் குடிக்கலாம். அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். தண்ணி பாட்டில், தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம், அழகாக மூடி போட்டிருக்கு அழகாக பாருங்கள். 1 லிட்டர் தண்ணி பிடிக்கும் போல் இதில். 1 லிட்டர் தண்ணி பிடிக்கும். சூப்பராக இருக்குங்க, அழகாக இருக்கு பாருங்கள். அழகாக இருக்குல்ல, நம்ம வாட்டர் பாட்டில் மாதிரி பாருங்கள். அதை விட இது நிறைய தண்ணி பிடிக்கும், கொஞ்சம் 1 டம்ளர் எச்சா பிடிக்கும். நல்லா இருக்குல்ல, அழகாக நம்ம இப்படியும் மூடி வச்சுக்கலாம். நம்ம வெளில கூட இட்லி மாவில் ஊற்றுவாங்க பார்த்தீங்களா, குழி பனையார சட்டி. நம்ம வந்து எது வேணால் செஞ்சுக்கலாம், முட்டை கூட ஊற்றிக்கலாம். அதில் முட்டை பணியாரம் கூட பண்ணிக்கலாம். மைதா மாவு, அரிசி மாவு எல்லாமே செஞ்சுக்கலாம் பாருங்கள். சூப்பராக இருக்குது. மண் சட்டிலே இருக்குது. இது டபுள் கோட்டிங் வேக வைப்பாங்க, அதனால தான் அப்படி இருக்குது.